Hi viewers and my dear students. இன்னைக்கு நாம class 12 complex numbers exercise 2.2 ஓட first sum இந்த வீடியோல பார்க்க போறோம். பாருங்க, evaluate the following. என்ன கொடுத்திருக்காங்க? If z equal to 5 minus 2i and w equal to minus 1 plus 3i. z ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க, w ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா z plus w கேட்டிருக்காங்க. ஓகேவா? சொல்யூஷன் போட்டுக்கோங்க. z plus w னா z ஓட வேல்யூ என்னது? 5 minus 2i. plus w ஓட வேல்யூ என்ன -1 plus 3i equal to இப்போ 5 minus 2i plus into minus minus 1 வந்துரும். இங்க plus into plus plus இந்த 3i வந்துரும். இப்போ ரியல் பார்ட்ஸ்லாம் பாருங்க, இது 5ங்கிறது ரியல், minus 1ங்கிறது ரியல். அப்போ 5 minus 1 நமக்கு என்ன வந்துருது? 4ன்னு வந்துரும். இங்க minus 2i, இங்க plus 3i. அப்போ 3iல 2i போயிட்டா பேலன்ஸ் எவ்வளோ? i. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்துருது? z plus wங்கிறது 4 plus i இன்ட்டு கிடைச்சிருது. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க. செகண்ட் பாயிண்ட்ல z மைனஸ் iw கேட்டிருக்காங்க. இப்போ z மைனஸ் iw, z ஓட வேல்யூ போட்டுக்கோங்க. 5 மைனஸ் 2i, இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும், இந்த i அப்படியே போட்டுக்கோங்க. w ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? -1 + 3iன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, 5 இந்த -2i அப்படியே இருக்கு. இங்க இந்த என்ன பண்ண போறோம்னா -iயால உள்ளார மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த -iயால 1 மல்டிப்ளை பண்ணும், இந்த -iயால 3iயை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும், i இன்ட்டு 1 i வந்துடுது. அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் வந்துடும், i இருக்கு, இங்கே 3i இருக்கு. அப்போ 3i ஸ்கொயர்னு வந்துருமா? i ஸ்கொயரோட வேல்யூ என்னது? -1. இப்போ 5 minus 2i ப்ளஸ் இந்த i அப்படியே இருக்கட்டும், இந்த -3 அப்படியே இருக்கு, எல்லாமே அப்படியே கொண்டு வந்துடுறோம். i ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? -1ங்கிற வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். அடுத்து இந்த 5 minus 2i ப்ளஸ் i, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 இன்ட்டு 1 3 நமக்கு கிடச்சிருது. அப்போ 5 ப்ளஸ் 3 என்ன பண்ணியிருக்கேன்? ரியல்லாம் ஒன்றா எழுதியிருக்கேன். 5 ப்ளஸ் 3 மைனஸ் இந்த 2i ப்ளஸ் i. இப்போ 5 ப்ளஸ் 3 நமக்கு என்ன வந்துடுது? 8 வந்துடும். மைனஸ் 2i ப்ளஸ் i, அப்போ என்ன நமக்கு ஆன்சர் கிடைக்கும்? 2iல ஒரு i போயிடுச்சுன்னா பேலன்ஸு ஒரு i வரும். இந்த மைனஸ் எதுக்கு? பெரிய வேல்யூக்கு தான் மைனஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் போட்டுக்கணும். அப்போ z மைனஸ் iw ஈக்குவல் டு 8 மைனஸ் iன்னு கிடைக்குது. அடுத்தது தேர்டு பாயிண்ட் பாருங்க, 2z plus 3w. 2z plus 3w. z என்ன கொடுத்துருக்காங்க? 5 minus 2iன்னு கொடுத்துருக்காங்க. wங்கிறது -1 plus 3iன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2z plus 3w ஈக்குவல் டு 2 இன்ட்டு z ஓட வேல்யூ என்னது? 5 minus 2i plus 3 இன்ட்டு w ஓட வேல்யூ என்ன? -1 plus 3i. இப்படி உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. 2 5s are 10. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 2s are 4 i வந்துடும். அடுத்தது இந்த 3யால் -1 பண்ணணும், அடுத்து 3யால் 3iயை பண்ணணும். 3 இன்ட்டு -1 -1, 3 3s are 9i. ஓகேவா? அப்போ 2z plus 3w நமக்கு என்ன கிடைக்குது? ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்லாம் பாருங்கள், 10 minus 3. அப்போ 10 minus 3 நமக்கு என்ன வந்துடும்? 7 வந்துடும். இங்கே -4i, இங்கே ப்ளஸ் 9i. அப்போ 9iல 4i போயிட்டா எவ்வளோ பேலன்ஸு? 5i. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள், ZW. இன் W என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ZW ஈக்குவல் டு இசட்டோட வேல்யூ 5 minus 2i, W ஓட வேல்யூ -1 plus 3i. மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5ஆல் இந்த -1 பண்ணணும், அடுத்து 5ஆல் 3iயை பண்ணணும். இதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. பண்ணிவிடுவோமா? இப்போ 5 இன்ட்டு -1 என்ன வந்துடும்? -5ன்னு வந்துடும். ப்ளஸ்ஸு இந்த 5ஆல் 3iயை பண்ணுங்க. 5 3s are 15i வந்துடும். ப்ளஸ் இப்போது இந்த -2iயால் ஃபஸ்ட்டு -1 பண்ணணும், அடுத்தது 3iயை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் வருது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும். 2 இன்ட்டு 1 2i. அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் வந்துடுது. 2 3s are 6. இங்கே ஒரு i, இங்கே ஒரு i வந்துருக்கு. அப்போ i ஸ்கொயர்னு வந்துடும். -5 ப்ளஸ் 15i ப்ளஸ் 2i மைனஸ் 6 இன்ட்டு i ஸ்கொயரோட வேல்யூ என்னது? -1. நமக்கு தெரிஞ்சது தானே? இப்போ -5 ப்ளஸ் 15i ப்ளஸ் 2i மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 6 இன்ட்டு 1ங்கிறது 6. இப்போ ரியல் பார்ட்லாம் பாருங்கள், -5 6. அப்போ 6 - 5 நமக்கு என்ன வந்துடுது? 1 வந்துடும். ப்ளஸ்ஸு 15 ப்ளஸ் 2i என்ன வந்து நமக்கு? ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் 17iன்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பாயிண்ட் பாருங்க, z ஸ்கொயர் ப்ளஸ் 2zw ப்ளஸ் w ஸ்கொயர். z ஸ்கொயர், zனா என்ன கொடுத்துருக்காங்க? 5 - 2i கொடுத்துருக்காங்க. அப்போ 5 - 2i ஸ்கொயர் போட்டுக்கணும்.
ப்ளஸ் இந்த 2 இருக்குது, இசட்டோட வேல்யூ டபிள்யூட வேல்யூ ப்ளஸ்ஸு டபிள்யூட வேல்யூ ஸ்கொயர் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு பார்ட்டாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இசட் ஸ்கொயரை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இதை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ எடுத்து எழுத போகிறோம். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 - 2i த ஹோல் ஸ்கொயர். இது எப்படி இருக்குது, a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்கா. அப்போ a - b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இது உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். அதுபடி என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இங்கே என்னது 5ங்கிறது ஏன்னு எடுத்துக்கணும், மைனஸ் 2iங்கிறத 2iங்கிறத பின்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு என்னது ஏ ஸ்கொயர் தானே, ஏ ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 5 5 சார் 25 ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்னா பி என்னது 2i, அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ஐ ஸ்கொயர் பண்ணால் ஐ ஸ்கொயர் வந்துடும். மைனஸ் 2abயா, மைனஸ் 2, ஏக்கு பதிலாக 5, பிக்கு பதிலாக 2i. ஓகேவா, பாருங்க 25, 4 இன்ட்டு ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, அப்போ 4 இன்ட்டு -1 மைனஸ் இந்த 20i இருக்குது. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பாருங்கள், 25 இருக்குது, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு -4ன்னு கிடைக்கும். அப்போ 25 - 4 நமக்கு என்ன வந்துடும், 21 கிடச்சிரும் இல்லையா. இப்போ என்னது இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 - 2i த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 21 - 20iன்னு கிடச்சிருக்கு. இப்போ இசட் ஸ்கொயரோட வேல்யூ என்னது, 21 - 20i. பாக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது டபிள்யூ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். டபிள்யூ ஸ்கொயர்னா -1 + 3i. அதே ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதான். ஏக்கு பதிலாக -1 இருக்குது, அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக 3i இருக்குது, அப்போ 3 ஸ்கொயர் பண்ண 9, ஐ ஸ்கொயர் பண்ண ஐ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2 ஏவோட வேல்யூ -1, 3i போட்டாச்சு ஈக்குவல் டு 1 -1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும், ப்ளஸ்ஸு 9 இன்ட்டு ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்துடும். 2 3s are 6, 6 இன்ட்டு 1 6 தான் வரும், இன்ட்டு இந்த ஐ வந்துடுது. இப்போ 1 ப்ளஸ் இன்ட்டு -9 மைனஸ் 6iன்னு வரும். அப்போ டபிள்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு -9 + 1 நமக்கு என்ன வந்துடும், -8 வந்துடும். ரெண்டு மைனஸ் பண்ணும்போது இந்த -6iங்கிறது கிடைச்சிது. இப்போ நமக்கு இசட் ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிட்டு, டபிள்யூ ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிட்டு. இப்போ நமக்கு அடுத்து என்ன வேணும், 2ZWங்கிறது நமக்கு வேணும். அப்படின்னா என்னது, 2 இன்ட்டு இசட்டோட வேல்யூ இன்ட்டு டபிள்யூவோட வேல்யூ. இந்த ZWங்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு இந்த 4th பாயிண்டில் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். ZWவோட வேல்யூ வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு 4th பாயிண்டில் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஒருவேளை நமக்கு சம் கேட்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கேன், இங்கேயே ZW நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன பண்ணியாச்சு, ZWவோட வேல்யூ எடுத்து நான் டேரெக்டாக எழுதிட்டேன். ZW என்ன கண்டுபிடிச்சோம், 1 + 17iன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ 2 இன்ட்டு ZW அப்படின்னா இந்த ZWவோட என்ன பண்ணிடலாம், ஒரு 2 மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 2 இன்ட்டு 1 2 ப்ளஸ் 17 இன்ட்டு 2 நமக்கு என்ன வந்துடுது, 34i இன்ட்டு வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நமக்கு ஃபுல் டேர்ம் வேணும். இது கண்டுபிடிச்சிட்டோம், இது கண்டுபிடிச்சிட்டோம், இது கண்டுபிடிச்சிட்டோம், தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இசட் ஸ்கொயருக்கு 21 - 20i ப்ளஸ் 2ZWக்கு 2 + 34i ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயருக்கு என்ன கண்டுபிடிச்சோம், -8 - 6iங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். அதையும் போட்டாச்சு. அப்போ மூணுத்தையும் வேல்யூஸ் எடுத்து எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் இப்படி ஆட் பண்ணுங்க. 21 - 20i ப்ளஸ் 2 ப்ளஸ் 34i -8 - 6i. இப்போ ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்லாம் பாருங்கள். 21 ஒன்று, 2 ஒன்று இருக்குது, -8 ஒன்று இருக்குது. இப்போ எல்லாத்தையும் இது பண்ணால் என்ன வருது, 21 + 2ங்கிறது நமக்கு என்ன வந்துடும், 23. 23 - 8 நமக்கு 15 கிடச்சிருது. அதே மாதிரி அடுத்தது ஐலாம் பாருங்கள், -20i ப்ளஸ் 34i -6i. இப்போ மைனஸ் இது பண்ணிக்கோங்க. இப்போ -26. அப்போ 34ல் 26 விட்டால் எவ்வளோ வரும், 8i நமக்கு ஆன்சர் கிடச்சிருது. நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் பாருங்க, Z + W த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு முன்னாடி 5th பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா. 5th பாயிண்ட் என்னது, இதோட எக்ஸ்பேன்ஷன் தான். அதாவது a² + b² + 2ab. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், திருப்பி ஆன்சர் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். பாருங்க, Z = 5 - 2i அவங்க கொஷனில் கொடுத்துருக்காங்க, டபிள்யூவும் கொடுத்துருக்காங்க. இப்போ Z + W த ஹோல் ஸ்கொயரை எப்படி எழுதலாம், a² + b² + 2abன்னு எழுதலாம். நமக்கு என்ன வந்துடுது, a² + 2ab + b². எதுக்கு நான் அப்படி மாற்றி எழுதியிருக்கேன் அப்படின்னா, 5th சம்மில் கொஷினே இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், 5th சம்மில் இதான் என்னது கொஷினே. இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, Z + W நமக்கு என்ன தான் வந்திருக்கு, அதே தான் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து தனியாக எக்ஸாமில் கேட்கும்போது நீ கண்டுபிடிச்சி தான் ஆகணும். இப்போ நமக்கு வந்து எல்லா பாயிண்ட்டுமே கண்டுபிடிச்சிட்டோங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன், டேரெக்டாகவே நான் வந்து 15 + 8iங்கிறத போட்டிருக்கேன். ஓகேவா. இந்த சம் வந்து அவ்வளோதான்.
இல்லை டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.